நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் உயரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. உங்களுக்கு தம் அமைதி அருள்வாராக. நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களை காப்பதாக. சென்று வாழுங்கள், ஆண்டவருக்கு செவிசாயுங்கள், அவருடைய குரலை கருத்தாய் கிடப்பிடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். என் மக்களே, நம்ம எல்லாருக்குள்ளும் இயேசு வந்திருக்கிறார். பீடத்தில் எழுந்த இயேசு நான் உங்களுக்குள் இருக்கிறேன் என்பதை சொல்லுகிறார். எனவே நமக்குள்ள இருக்கிற கடவுளை உற்று நோக்கி பார்த்து அவர் இன்னும் கொஞ்சம் கூட சிதையவே இல்லை. நமக்குள்ள கரைவதற்கு மூடி நித்திய ஸ்துதிக்குரிய ஒரு முறை பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். மக்களை, நமக்குள்ள இருக்கிற அதே இயேசுதான் மற்றவருக்குள்ளும் இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் நாம் அவர்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நற்கருணை நாதரை ஆராதித்து பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசு ஒருவர்தான் ஆண்டவர், இயேசு ஒருவர்தான் ஆண்டவர், இயேசு வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், நானும் வாழ்வேன், நானும் வாழ்வேன், இயேசு வாழ்வு கொடுக்கிறார், இயேசு வாழ்வு கொடுக்கிறார், நானும் வாழ்வு கொடுப்பேன், நானும் வாழ்வு கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயவர், தூயவர், பரிசுத்தர், பரிசுத்தர், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹோசன்னா, ஹோசன்னா, மாரநாதா. மாரநாதா. மக்களே, எல்லாரும் ரெண்டு கையும் அப்படியே இயேசுவை நோக்கி நீட்டிக்கலாம். நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவரே, இந்த வருடத்துக்கான ஆசீர்வாதம் கொடுங்க. ரெண்டு பேரும் ஆசீர்வாத போல just stretch out your hands. கைகளை நீட்டிக்கங்க. இயேசுப்பா கொடுக்கிறார். கண்ணை மூடி உங்களுக்குள்ள இதே இயேசுதான் இருக்கிறார். இயேசுப்பா, என்னை இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதிங்கப்பா. நோய்கள்ப்பா, சொல்ல முடியாத வேதனைப்பா, நான் பல மருந்து மூட்டைகளை தூக்கிக்கிட்டே போறேன்ப்பா, ஆனா விடுதலை இல்லையேப்பா. இயேசுப்பா, விடுதலை தாங்கன்னு கேளுங்க மக்களே. இயேசு உங்கள் நோய்களை நீக்க வல்லவர். அழுகி போன பிணம் லாசருடைய சரீரம் உயிரோடு எழுந்து வந்ததே. இன்றைக்கு இந்த வருடத்தில் உங்க வாழ்க்கையில் அழிந்து போன சமாதானம் உயிரோடு எழட்டும். ஆண்டவர் உங்களை நிரப்புகிறார். பிள்ளைகளே, right now God is touching you, is touching and healing you. அதே கைகளை நீட்டி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி இயேசுவே எனக்கு படலாமா? இயேசுவே, 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 இயேசுவே. எல்லாரும் இயேசுவே, 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 இயேசுவே. வாழ்வில் நிம்மதி இல்லையே, உடலில் நலங்கள் இல்லையே. இயேசுவே,
வாழ்க்கையில் நிம்மதியே இல்லப்பா, உடல்ல சுகமே இல்லை ஆண்டவரே. எண்ணற்ற பணங்களை நாங்கள் இந்த மருத்துவத்திற்கு அழிக்கிறோமே சாமி, எங்களை தொடுங்கப்பான்னு சொல்லி இயேசுவே கூப்பிடுவோமா? இயேசுவே 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 என்னுமா இயேசுவே இயேசுவே உங்க எல்லா வேதனைகளையும் உங்க எல்லா சோதனைகளையும் ஐயோ என்று துடித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை போராட்டங்கள் எல்லாம் இயேசுப்பா கிட்ட வச்சிரு மகளே. கையை நீட்டி ஆண்டவரே உங்ககிட்ட வச்சுட்டப்பா, இந்த 2026 ஒரு நிம்மதியை கொடுங்க சாமி. நேற்று ஒரு அம்மா சொல்றாங்க, ஃபாதர் நைட்டு 1 மணிக்கு நான் எஞ்சி உட்காந்துக்கிட்டேன் ஃபாதர், செத்து போயிடலாமான்னு. என் பிள்ளைகளாம் படுத்துட்டு இருக்காங்க, எவ்வளவு கஷ்டம். நான் செத்துலான்னு பார்த்து எந்திரிச்சு என் துண்டை எடுக்கும் போது என் பிள்ளைகளை பார்த்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஞானம், மகளை நான் காப்பாற்றுவேன் உனக்கு தெரியாதா என்ற குரல் கேட்டதால் நான் படுத்துக் கொண்டேன் ஃபாதர். இன்னைக்கு உங்களோட பேசும்போது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். என் வாழ்க்கையில அவரை நம்பிதான் இருக்கிறேன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில எத்தனையோ வேதனை மக்களே, எல்லாத்துக்கும் விடுதலை இயேசு தருவார் என்பது நம்பிக்கையோடு முற்றிலுமாய் உங்களை அர்ப்பணியுங்கள். எல்லாம் உள்ள கடவுள் உங்கள் கரங்களை புனிதப்படுத்தி உங்களை தூய்மையாக்குவாராக. ஆமென். 2 இயேசு உங்களை தொட விரும்புகிறார். ஆமென். ஆமென். உங்க எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க இருக்கிற இயேசுவை உள்ள தூக்கிட்டு வந்தா அப்படியே பிச்சு அப்படியே புதைடுவீங்க. ஏன்னா இங்க நான் தூக்கி வரவில்லை, உங்க எல்லாருக்குள்ளே இயேசுவை வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். நற்கருணை வாங்கி இருக்கிற கரங்களை உயர்த்துங்க மக்களே. எல்லாருக்குள்ளே இயேசுவை வந்திருக்கார். பாருங்க, இந்த இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். ஆமென். கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கலங்காதே மகனே, திகையாதே மகளே. அப்படி 2 கைகளையும் உங்க தலைமையில வச்சுக்கோங்க. உங்க கரங்களை கொண்டு இயேசு உங்களை தொடுகிறார். இப்பொழுது எல்லாம் கண்ண முடிக்கீங்க. இயேசுவை என்னை தொட்டுட்டு இருக்காருன்னு நம்புங்க. நம்பி வாங்காதவங்க கூட மக்களே, பல மதத்தை சார்ந்தவர் வந்திருக்கீங்க. இயேசுப்பா உங்க கைகளை கொண்டு உங்களை தொடுறார். நீங்க எல்லாரும் ஆண்டவர் பிள்ளைகள். அவர் சொல்லுகிறார், என் மகனே நீ எனக்கு உயிர், என் மகனே நீ எனக்கு உயிர், உன்னை விட்டு என்னால் வாழ முடியாது பிள்ளைகளா. உங்களுக்காகவே நான் இந்த பூமிக்கு வந்தேன், உங்களுக்காகவே ரத்தம் சிந்தினேன், உங்களுக்காகவே நான் என்னை விட்டு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை பற்றி கொள்ளுங்கள் என கூப்பிடுறாரு. எனவே கைகள் தலைமையில வச்சவங்களா இயேசுப்பா எல்லாரும் தொட்டு இருக்கிறார் உணருங்க மக்கள். இதோ ஆண்டவர் எல்லாரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். உணருங்க, எல்லாரையும் ஆண்டவர் தொடுகிறார். இதை வாங்கி தரது இயேசுவே கூப்பிடலாம் மக்கள். எல்லாரும் வாங்கி தர எல்லாரும் கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க. அன்று பத்திரிகையோ பார்வையற்றவன் ஆண்டவரே இயேசுவே தாவீதின் மகனே என்று கூப்பிட்டு விடுதலை பெற்றாரே, அதே இயேசு இதோ நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அதே இயேசு உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். பிதாவே அப்பாவும் வல்லமை இந்த மக்களை நிரப்புவதாக சுவாமி. இவர்கள் ஒவ்வொருவரும் உம்மால் விடுவிக்கப்படுவார்களாக. ஷெமா இஸ்ராயேல், ஷெமா இஸ்ராயேல். காட்டுக்கோயில் அந்தோனியாரின் ஆலயத்தில் வந்திருக்கும் மக்களே கேளுங்கள். உங்கள் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே கடவுள். அவர் உங்களை படைத்தவர், உங்களை திக்கற்றவராய் விடமாட்டார். இந்த 2026 ஆண்டு முழுவதும் தன் வல்லமையாலும் வரங்களாலும் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பி உங்களை வழி நடத்துவார் என்பதை மறவாதீர்கள். ஓ சிவா, காட்டுக்கோயில் அந்தோனியாருடைய திருத்தலத்தின் மக்களே சிவா கேளுங்கள். அவர் உங்களை
உங்களை திக்கற்றவராய் விடமாட்டார். உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். உங்களை ஒருபோதும் 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 விட்டு விலகவே மாட்டார். உங்கள் முன்னும் உங்கள் பின்னும் உங்கள் வலமும் இடமும் மேலும் கீழும் உள்ளும் புறமாய் சூழ்ந்து நின்று அவரே காப்பாராக. உங்களுக்கு முன் நடந்து சென்று உங்களை எதிர்த்து வருகிற எல்லா தீமைகளையும் 7 வழியாய் சிதறடிப்பார். அதனால் ஓரிவர சந்தரபாக்கிரியந்தரா இதரத விபிரிவி ஷல்லல்லடமுதுருவி அந்தரா என் ஆண்டவருடைய வல்லமை உங்களை விடுவிப்பதாக. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி வல்லமையோடு ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.